single day. I'm gonna make something great. Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? This is Jenisha and welcome back to my channel. So நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்றது நீங்க ஆல்ரெடி என்னோட டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு என்ன குக் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்லெஸ் சாக்லேட் கேக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சதால அது வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இது வந்து நமக்கு அவன் தேவையில்லை, நம்ம நார்மல் கடாயிலே பண்ணலாம். அண்ட் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அண்ட் கம்மியான டைமில் பண்ணலாம். ஸோ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எப்போ எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ஸ். மெஷரிங் கப் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குக்கிங் வீடியோ பண்ணுறதால ஒரு பேஸ்லேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி மெஷரிங் கப்பில் எடுக்கிறேன். ஸோ பட் சீரியஸாக வந்து கேக் அண்ட் சாக்லேட் பண்ணுறதுக்கு மெஷரிங் கப் ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பொருளுமே வந்து ஒரு கரெக்ட் அளவில் போடலைன்னா உங்கள் கன்சிஸ்டன்சி சரியாக வராது. அதாச்சும் வந்து ஒன்று லிக்விடாக வரலாம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா லிக்விடுக்கு ஆப்போசிட், அதாச்சும் வந்து ரொம்ப மாதிரி டைட்டாக ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங் வீடியோன்றதால எனக்கு சரியாக அந்த வேர்ட்ஸ்லாம் வர மாட்டேங்குது. பட் ஃபைன், பண்ணுவோம் நம்ம. ஸோ எஸ், மெஷரிங் கப் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம குக்கிங், அதாச்சும் கேக் அண்ட் சாக்லேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மெஷரிங் கப் வந்து இப்போ நிறைய கிடைக்கும். இது வந்து ஒரு வாட்டி என்னோட அக்கா இந்தியாவுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய வந்துடுச்சு. ஸோ நான் இந்த வீடியோ பண்ணுறப்ப அமேசானில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ மெஷரிங் கப்போட ரேட் வந்து 89 ருபீஸ்க்கு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் வேணும்னா பார்த்து வாங்கிக்கோங்க. பிகாஸ் மெஷரிங் கப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ எஸ், இதுதான் முக்கியமான பொருள். ஓகே, ஸோ இப்போ நம்ம குயிக்காக இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Ingredients: 2 cup of milk, half cup powdered sugar, 1/4 cup cocoa powder, half cup dark chocolate, 1/4 cup corn flour and konjam salt. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த மில்கில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லம்ப் எதுவும் இல்லாமல், அந்த கட்டி மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒரே நேரத்தில் நிறைய போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி திக்காக ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். அதனால் கார்ன்ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி லம்ப் ஆகிடும், அது மாதிரி கட்டி ஆகிடும். அது நம்மளுக்கு அந்த கேக் பண்ணும்போது சரியாக வராது. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த மெஷரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாம் கரெக்டான அளவில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கார்ன்ஃப்ளவர் போட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் 1 pinch ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்மளுடைய இந்த மிக்சர் வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அதில் மிக்ஸ் பண்ணும்போது அதில் எதாவது லம்ப், எதாவது கட்டி மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட அது ஃபில்டர் பண்ணும்போது அது போயிடும் அது. ஸோ இப்போ இந்த மிக்சர் அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஹையில் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அடி பிடிச்சி ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ பாத்திரம் கூட நல்லா திக்காக இருக்க பாத்திரத்தில் பண்ணுங்கள். அடி பிடிக்காத மாதிரி இருக்க ஒரு பாத்திரத்தில் வச்சு இது மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு மாதிரி 10 minutesக்கு. ஸோ 10 minutes ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 cup டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் துருவி வச்சுருக்கேன்.
ஸோ 1/2 கப் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எதுக்கு அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக அடி பிடிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு திக்காக ஆரம்பிக்கும். அதனால் சீக்கிரமாக அடி பிடிக்குன்றதால நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப கட்டி கட்டி ஆகிடும். நல்லா இந்த லம்ப் ஆகாத மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆல்ரைட். ஸோ இப்போ நான் ஒரு கண்டெய்னரில் வந்து ஆல்ரெடி பட்டரில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் இல்லைனாலும் நெய்யில் க்ரீஸ் பண்ணிட்டு இதை நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க. ஒரு மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ஏர் பபிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ நல்லா ஈவன் ஸ்ப்ரெட் ஆகட்டும். டடா, நம்மளோட கேக் ரெடி. ஸோ இதை நீங்கள் அப்படியே வெளியே ஒரு 4 hours வரைக்கும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். பட் ஃப்ரீசரில் வைக்காதீங்க. நார்மல் ஃப்ரிட்ஜில் நைட் ஃபுல்லாக கூட வைக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த கேக் நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், நார்மல் ஃப்ரிட்ஜில். இப்போ இது பாருங்கள், அப்படியே இது கொஞ்சம் இது பண்ணோன்னே வந்துடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது பார்க்கறதுக்கே நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்க. எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு இது. ஸோ இது மேலே நான் வந்து கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். வாவ், எவ்வளோ க்யூட்டாக வருது பாருங்க. ஸோ இதை கட் பண்ணும்போது நீங்கள் அந்த நைஃப் வந்து கொஞ்சம் ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக பட்டர் மாதிரி கட் ஆகும் பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ், நம்மளோட ஈஸியான எக்லெஸ் சாக்லேட் கேக். ஸோ இந்த கேக் நீங்கள் வந்து ஒரு 5 daysலேருந்து 1 week வரைக்கும் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். பட் வெளியே வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ, பபாய்.